சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவார், உனக்கு எதாவது ஒன்றுனா தம்பி பார்த்துப்பான், தம்பிக்கு எதாவது ஒன்றுனா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொல்லுவேன், என்னை யாரும் பார்த்துக்க தேவையில்ல, நானே பார்த்துப்பேன், அவெல்லாம் என்னை பார்த்துக்க மாட்டான் அப்படின்னு சண்டை பிடிப்போம். நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண சண்டைலாம் நாங்கள் போட மாட்டோம், பயங்கரமாக சண்டை போடுவோம், சேரை தூக்கி அடிச்சுப்போம், குப்பையை தூக்கி அடிச்சுப்போம், ரொம்ப கொடூரமாக. இப்போ நினச்சா சிரிப்பு வருது. ஆனால் இப்போ எங்கள் 2 பேரோட ஈக்குவேஷனே டோட்டலாக மாறிடுச்சு. எனக்கு ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் பர்த்டே. அதுக்கு வந்து இவன் வந்து சர்ப்ரைஸாக எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பெங்களூர் கிளம்பி வந்திருக்கான். ட்ரெஸ்ஸு மட்டும் இல்லை, உனக்கு என்ன வேணும் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னான். நான் இதான்டா சாக்குன்னு சொல்லிட்டு அவனை செடி கடைக்கு கூட்டு போய் 2 செடியை வந்து வாங்கிட்டேன். இப்போ எனக்கு அந்த செடியோட பயங்கர அட்டாச்மெண்ட். ஏன்னா என் தம்பி எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான், அதை நான் உயிரோட காப்பாற்றணும். இப்போ வரைக்கும் அது நல்லா தான் இருக்குது. பட்டு இந்த செடி, அதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஷூ எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கான். இந்த காசு அவன் வந்து வாங்கி கொடுத்தது எனக்கு இதெல்லாம் வந்து பெருசாக தெரியல. ஐ எம் கோயிங் டு டர்ன் 30 திஸ் இயர். 30 வயசில் எனக்கு வந்து அவன் பர்த்டே ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவன் நினச்சதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். எனக்கு வந்து இப்படி நான் வந்து நினைக்கல. அதனால் திஸ் இஸ் லைக் அ பிக்கஸ்ட் சர்ப்ரைஸ் எனக்கு வந்து இந்த பர்த்டேக்கு கிடச்சிது. இதோட அடுத்த விலாகில் வந்துட்டு நாங்கள் கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போனோம் பர்த்டே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ நான் வந்து இப்போ தான் வந்து பெங்களூர் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் போகிறேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் நாளையோட விலாகில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த ட்ரைபோட லிங்க் வந்துட்டு நான் ஹைலைட்ஸில் வச்சுருக்கேன். இதில் ரிங் லைட் இருக்கும், அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் பீப்புள். ஓகே, பாய்.